ஹாய் கைஸ், இட்ஸ் சினிமாபுரம். நான் உங்கள் எஸ்டிஹெச். இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, 2 டேஸுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கிளிப் சோஷியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. அது என்னென்னு உங்களுக்கே தெரியும். அதாவது இனிமேல் அப்படின்ற ஒரு ஆல்பம். ஸோ அதுக்கான ஒரு வீடியோ கிளிப் தான் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ப்ரொடக்ஷன் கம்மியான ராஜ்கமல் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆக்டரா லோகேஷ் கனகராஜ், ஆக்ட்ரஸாக ஸ்ருதிஹாசன், அந்த ஆல்பத்துக்கு மியூசிக் ஸ்ருதிஹாசன், அந்த ஆல்பத்துக்கு பாடலாசிரியர் கமல் சார். ஸோ இப்படி இவங்களுடைய காம்பினேஷனில் ஒரு ஆல்பம் கம்மிங் 25th ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதுக்கு ஒரு சின்ன டீசர் கிளிப் அப்படின்ற மாதிரி ப்ரொடக்ஷன் கம்பெனி ராஜ்கமல் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ கிளிப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜை வச்சு வறுத்து எடுத்துகிட்டு இருக்காங்க நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் ஃபேன்ஸ், அப்புறம் சினிமா ஃபேன்ஸ். அதுக்கு என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, லோகேஷ் கனகராஜுடைய அடுத்த படம் தலைவர் 171. அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் ஜெயிலர் மெகா பிளாக் பஸ்டருக்கு அப்புறம் நடிச்சிட்டு இருக்க படம் வேட்டையன். இந்த படம் ஆல்மோஸ்ட் 80% ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் அவர் நடிக்க போகிற படம் தலைவர் 171 சன் பிக்சர்ஸ் படத்தை தயாரிக்கிறாங்க. ஸோ இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ண போகிறாரு. ஸோ லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தை வேலையை விட்டுட்டு இப்போ இந்த ஆல்பம் தேவையா அப்படின்ற மாதிரி ரஜினி சார் ஃபேன்ஸ் வச்சு செஞ்சிட்ருக்காங்க. சொல்லப்போனால் டிசம்பர் மாதம் லோகேஷ் கனகராஜ் ஒரு ட்வீட் போட்டிருந்தார். அதாவது இனிமேல் நான் சோஷியல் மீடியா பக்கம் வரமாட்டேன், என்னுடைய அடுத்த படத்துக்கு நான் கதை எழுத போகிறேன், ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்க போகிறேன், ஸோ எல்லாம் முடிச்சுட்டு நான் திரும்ப வரேன் அப்படின்னு அதேமாரி ஒரு ட்வீட் போட்டு போயிருந்தார் டிசம்பர் மிட்ல. ஸோ அதுக்கப்புறம் இது வரைக்கும் அவர் சோஷியல் மீடியாவில் எந்த போஸ்ட்டும் போடல. ஸோ இதனால் ஃபேன்ஸுக்கும் ஒரு மன நிம்மதி, இல்லைனா பரவாயில்ல எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு கதைகளை உட்காந்துட்டாரு, ஸோ நிச்சயம் நல்ல படம் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி ரஜினி ஃபேன்ஸுக்கு சின்ன மகிழ்ச்சி இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா இனிமேல் அப்படின்ற மாதிரி ஒரு ஆல்பம் ஸ்ருதிஹாசன் கூட லூட்டி அடிச்சுக்கிட்டு ரொம்ப நெருக்கமாக ரொம்ப கவர்ச்சியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ அதில் நடிச்சிட்டு இருக்காரு லோகேஷ் கனகராஜ். ஸோ இப்போ இப்படி நடிச்சிட்டு இருக்கும்போது அந்த படம் என்னாச்சு, அந்த படத்துடைய கதை ஒர்க் என்னாச்சு அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குங்க. என்ன ரீசன்னா, இந்த பாட்டு இருக்குல்ல, இந்த இனிமேல் அப்படின்ற பாட்டு இருக்குல்ல, இதுக்கு லோகேஷ் கனகராஜ் நடிகர், ஸ்ருதிஹாசன் நடிகை. இது யாருடைய பாட்டு? ராஜ்கமல், கமல் சாருடையது. கமல் சார் பாட்டு எழுதுறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இது சம்மந்தப்பட்ட ஷூட்டிங் இருக்குல்ல, ஸோ இது சம்மந்தப்பட்ட அந்த ஒர்க் இருக்குல்ல, ஸோ இது மினிமம் பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு மேலே ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இது அவ்வளோ சீக்கிரமாக சும்மா ஒரு 1 days 2 days எடுத்து முடிக்கிற வேலை கிடையாது. ஏன்னா ஒரு பெரிய டீம் இருக்காங்க, கமல் ராஜ்கமல் இருக்குது. ஸோ இதனால் நிச்சயம் பார்த்து பண்ணிருப்பாங்க. லோகேஷ் இருக்காரு. ஸோ இதனால் நிச்சயம் மினிமம் 1 மந்த்துக்கு மேலே எடுத்துப்பான்னு வச்சிங்க. நீங்கள் டிசம்பர் மிட்டில் தான் தலைவர் 171க்கு நான் கதை எழுத போகிறேன் அப்படின்ற மாதிரி ட்வீட் போட்டு நீங்கள் போயிருந்தீங்க லோகேஷ் கனகராஜ். ஓகேவா? ஸோ இப்படி இருக்கும்போது இந்த இடைப்பட்ட காலம் இருக்குல்ல, ஸோ இதில் நீங்கள் கிட்டத்தட்ட 1.5 month நீங்கள் இதுக்கே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்கன்னா, அப்போ அந்த படத்தில் கதை என்ன ஆயிருக்கும்? அப்போ அந்த படத்தை உங்களுக்கு அக்கறை இல்லையா அப்படின்ற மாதிரி நார்மலாக எல்லா ஆடியன்ஸுக்கும் இருக்கிற கேள்வி அதுதான். என்ன ரீசன்னா, உங்களுடைய போன படம் லியோ இருக்குல்ல, ஸோ அது எந்த அளவுக்கு அடி வாங்கிச்சுன்னு எனக்கு தெரிஞ்ச விஷயம். ஒன்று வச்சு செஞ்சாங்க சோஷியல் மீடியாவில் லோகேஷ் கனகராஜ். முக்கியமாக சொல்ல போனால் நான் எடுத்ததெல்லாம் ஃபேக்கு அப்படின்ற மாதிரி கதறிட்டு போனார் லோகேஷ் கனகராஜ். அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு பெரிய ட்ரோல் மெட்டீரியலாக மாறின நீங்கள் என்ன பண்ணுறணும்? எல்லா வரைக்கும் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு தரமான படம் கொடுக்குண்டா. நான் விக்ரம் கைதி எடுத்த டைரக்டர் ஒரு தரமான ஒரு கதை ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் மெனக்கட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு அதை லேஸில் விட்டுட்டு இது உங்களுக்கு தேவையா? இது உங்களுக்கு கிடைச்சிருக்க ஒரு பெரிய வாய்ப்பு. சூப்பர் ஸ்டார் படம் ஒரு பெரிய வாய்ப்பு. எப்படி சொல்கிறேன்னா, பீஸ்ட் படத்தப்போ நெல்சன் எப்படி ஒரு பெரிய ட்ரோல் மெட்டீரியலாக மாறினார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. ஆனால் அதே நெல்சன் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருடைய சான்ஸ் கிடச்சதுக்கப்புறம் அந்த படத்துக்காக எப்படி ஒர்க் பண்ணி மெனக்கிட்டு அதை ஒர்க் பண்ணி படத்தை செதுக்கி ஒரு பெரிய பிளாக் பஸ்டர், தமிழ் சினிமாலே அசந்து போகிற அளவுக்கு ஒரு பெரிய பிளாக் பஸ்டர், அப்படி ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்ததுக்கப்புறம் நெல்சன் எங்கூட படம் பண்ண மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி நிறைய ஹீரோஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நெல்சனுக்கு எப்படி ஒரு சான்ஸ் கிடச்சிது, எப்படி லைஃப் கிடச்சிது சூப்பர் ஸ்டார். ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு கம்பேக் கொடுக்கறதுக்கு சூப்பர் ஸ்டார் படம் கிடச்சிருக்குது. ஸோ இந்த படத்தை எப்படி ஒர்க் பண்ணணும், அதை விட்டுட்டு இது இப்போ தேவையா? அது மட்டும் இல்லைங்க, நேற்று ஐபிஎல் ஆர்சிபி சிஎஸ்கே மேட்ச்சு. ஸோ அந்த மேட்சுக்கும் போய் மேட்ச் பார்த்துருக்காரு. ஸோ மேட்ச் பார்க்க வேணாம் சொல்ல. ஸோ அதெல்லாம் பர்சனல், அதுக்காக 20% படத்தில் இருக்க முடியுமா? அப்படிலாம் கிடையாது. மேட்ச்லாம் பார்க்கலாம். ஆனால் மேட்ச் பார்க்கும்போது கூட யார் இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா ஸ்ருதிஹாசன். ஸோ அந்த ஆல்பம் முடிஞ்சிருச்சு, 25th ரிலீஸ் ஆக போகுது. ஸோ திரும்பவும் ஸ்ருதிஹாசன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாருன்னா, அப்போ இன்னும் அந்த ஆல்பம் பெண்டிங் இருக்குதா? இன்னும் அடுத்தடுத்த பாட்டுகள் ஷூட் பண்ண போகிறீங்களா?
அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் லாஸ்ட்டு தான் சன் பிக்சர்ஸ் வந்து கெடு கொடுத்துருக்குது ஃபுல் கதையும் கொடுக்குறதுக்கு. உங்களுக்கு ஏற்கனவே நிறைய டைம் கொடுத்துட்டாங்க, ஓகேவா. ஸோ வந்து ஏப்ரல் லாஸ்ட்டு தான் இப்போதைக்கு வந்து சன் பிக்சர்ஸ் வந்து லோகேஷ் கொடுத்துருக்க கெடு. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் வந்து கதையை ஃபைனல் பண்ணி கொடுத்துருக்க, நம்ம வந்து ஷூட்டிங் போகலாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி நம்ம வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஷூட்டிங் போகலாம் அப்படின்ற மாதிரி சன் பிக்சர்ஸ் தரப்புலேருந்து லோகேஷ்க்கு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது மார்ச் மிட் வந்துச்சு. நீங்கள் கதை எந்த அளவுக்கு நீங்கள் வந்து மெனக்கிட்டு எழுதிருப்பீங்க, எந்த அளவுக்கு யோசிச்சு எழுதிருப்பீங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து இவ்வளோ ஒரு ஃபன்னான ஒரு பாட்டு பண்ணிட்டு போகிறீங்க, எல்லாம் பண்ணிட்டு போகிறீங்கன்னா அப்போ அந்த கதை எந்த அளவுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் தீவிரம் ஒர்க் பண்ணிருக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு இப்படி பண்ணிகிட்டு இருக்குது. இது இப்போ தெரியாது, ஒருவேளை தலைவர் 171 ரிலீஸ் ஆகி அந்த படமும் லியோ மாதிரி வந்து ஒரு பெரிய ட்ரோலாக மாறிச்சுன்னா அப்போ இந்த சோஷியல் மீடியா வந்து எப்படி வச்சு செய்யும் உங்களை. உங்களுக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சூப்பர் ஸ்டார் படம், அதை மிஸ் பண்ணிவிட்டு அதை வந்து கிடப்பில் போட்டுட்டு இந்த பக்கம் நீங்கள் வந்து சுருக சங்கோட லூட் அடிக்கிற மாதிரி ஒரு பாட்டெலாம் பண்ணிட்டு போகிறீங்கன்னா ஸோ அதனால தான் இந்த படம் வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி உங்களை வந்து சோஷியல் மீடியா வந்து வறுத்து செஞ்சுருவாங்க. நீங்கள் வந்து அடுத்த படமே எடுக்க முடியாத அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ப்ரோமேட்டில் மாற்றி விட்ருவாங்க. ஸோ இப்படி தான் இருக்கும்போது லோகேஷ் கனாச்சு ஸோ இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இதெல்லாம் தேவையில்லப்பா உங்களுக்கு, இதெல்லாம் வந்து விட்டுருங்க, அதெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு யார் முதல்ல லோகேஷ்னா யார்? ஒரு நல்ல டைரக்டர் அப்படின்ட்டு ஒரு பேர் எடுத்தவர். அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து சர்க்கிள் லியோ மூலம் ஒரு சினிமா சர்க்கிள், ஓகேவா. ஸோ இந்த சர்க்கிளை ஈடுகட்டுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக சூப்பர் ஸ்டார் படம் கிடச்சிருந்துச்சு. இதை நீங்கள் பயன்படுத்திக்காமல் தேவையில்லாமல் இங்கே போயிட்டு வந்து ஃபன் பண்ணுறன்ற மாதிரி வந்து பாட்டாக எடுத்துக்கிட்டு இதெல்லாம் இப்போ தேவையா அப்படின்ற மாதிரி இது ஃபேன்ஸும் மட்டும் இல்லைங்க, ரஜினி சார் ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, சினிமா ஃபேன்ஸும் கேட்குறாங்க, ஒரு நியூட்ரல் ஃபேன்ஸும் கேட்குறாங்க, இதெல்லாம் இப்போ லோகேஷுக்கு தேவையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவர்கிட்ட ஒரு நல்ல படம் எதிர்பார்க்குறோம். தமிழ் சினிமாவில் வந்து நிறைய படங்கள் வந்து நல்ல படங்கள் வரமாட்டுது, அதர் லாங்குவேஜ்லாம் வந்து எல்லா படம் வந்து பெரிய பெரிய ஹிட் ஆகுது, ஆனால் இங்கே வந்து எதுவுமே ஆக மாட்டேது. இப்படி இருக்கும்போது லோகேஷ் வந்து நல்ல படம் எதிர்பார்க்குறோம். ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது தலைவர் 171க்கு. தமிழ் சினிமாவில் ஃபஸ்ட்டு 1000 கோடி அடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது இப்போவே. ஸோ அதுக்கு தீனி போடுற மாதிரி நீங்கள் வந்து ஒரு கதையை கொடுக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்காமல் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்குது தேவையில்ல நம்பிக்கை தோணுது. ஸோ லோகேஷ் என்ன பண்ண போகிறாருன்னு தெரில. இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நல்ல படம் கொடுத்தா ஒரு பெரிய சம்பவம் தமிழ் சினிமாவில் காத்துட்டு இருக்குது. பட் இல்லை எனக்கு வந்து இதுதான் முக்கியம் இப்படி போயிட்டாருன்னா அப்புறம் ஃபேன்ஸ் வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியாது, லோகேஷை வச்சு செஞ்சுருவாங்க. ஸோ ஓகே, மீண்டும் சந்திப்போம். டாட்டா, பை பாய்.